கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தேச தந்தையான மகாத்மா காந்தியை யாராவது அவமரியாதை செய்யறாங்க, வெளிநாடுகள் ஏதாவது அரசு ரீதியிலாவே மகாத்மா காந்தியை அவமரியாதை படுத்துறாங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும். ஆனா அதையே இந்திய அரசாங்கம் செய்யறாங்க அப்படின்னா நமக்கு அது எவ்வளவு தூரம் பிரச்சனையா மாறும். ஆனா அப்படி பிரச்சனையாகும்னு தெரிஞ்சும் கூட மத்திய பாஜக அரசு அதைத்தான் செஞ்சிருக்கிறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மன்ரேகா, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இதுக்கு முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு கொண்டு வந்திருந்த மிக முக்கியமான ஒரு திட்டம். உலக அளவில், ஏன் ஐக்கிய நாடுகள் சபை கூட இந்த திட்டத்திற்கு பெரிய அளவிலான பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் பொருளாதார ரீதியில அவங்க வலுவடையணும், அவங்க கையிலையும் காசு புரளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா பாரதிய ஜனதா கட்சியும் அதை அமல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னாலும் கூட தொடர்ச்சியா ஒவ்வொரு வருஷமும் அந்த திட்டத்துக்கு வழங்கப்படக்கூடிய மத்திய தொகை அப்படின்றது, அதாவது பட்ஜெட்ல ஒதுக்கக்கூடிய அந்த நிதி அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட அந்த திட்டத்தையே மூடுறதுக்கான ஒரு நடவடிக்கைகள்ல மத்திய அரசு இறங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்துல மிக முக்கியமான ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த திட்டத்தோட பேரு விகசித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜர் அண்ட் அஜீவிகா மிஷன் அப்படின்றது தான். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஏற்கனவே மன்ரேகான்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். அந்த திட்டத்தை அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய புதிய திட்டம் தான் இது. ஒரு புது மசோதாவாக தான் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதோடைய அடிப்படை பிரச்சனையே என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தி அப்படின்ற அந்த பேரை மாத்துறாங்க. இப்போ நான் ஒரு பேர் படிச்சேன்ல, அந்த பேருடைய சுருக்கம்னு பார்த்தீங்கன்னா ராம்ஜி அப்படின்றது வருது. அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி இப்போ நாடு முழுக்கவே ராமரை வைத்து அரசியல் செய்யறது அப்படின்றது தான் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை நீக்கிட்டு ராம்ஜி அப்படின்னு சுருக்கமா வரக்கூடிய மாதிரி அந்த திட்டத்திற்கான பெயர் அப்படின்றத வச்சிருக்காங்க. நாடாளுமன்றத்துல இதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் அப்படின்றது பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்னன்னு, இவங்களுக்கு மகாத்மா காந்தி மேல நம்பிக்கையே இல்லை. இன்னும் சொல்ல போனா மகாத்மா காந்தியை கொன்ன கோட்சேவை வழிபடக்கூடியவங்களா தான் பாரதிய ஜனதா கட்சியினர் இருக்கிறாங்க. அதோடைய ஒரு நீட்சியா தான் மகாத்மா காந்தியுடைய பெயரை அந்த திட்டத்துடைய பெயர்ல இருந்து நீக்கி இருக்கிறாங்க. இது டைரக்டா மகாத்மா காந்தியை அவமரியாதை செய்யக்கூடிய விஷயம் அப்படின்ற ஒரு கடுமையான எதிர் தாக்குதல் அப்படின்றத எதிர்கட்சிகள் முன் வச்சிருக்காங்க. யார் யார் முன் வச்சிருக்கிறாங்க? இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தி மத்திய வேளாண் துறை அமைச்சரான சிவராஜ் சிங் சௌஹான் பேசினாரு. அதுக்கப்புறமா திமுகவிலிருந்து மூத்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய TR பாலு பேசும் பொழுதும் இதைத்தான் சுட்டி காட்டினாரு. அதுக்கப்புறமா மக்களவையுடைய முக்கியமான எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய பிரியங்கா காந்தி பேசும் பொழுதும் தெல்ல தெளிவா இதை சுட்டி காட்டி இருக்கிறாங்க. காந்தி அவர்களை வெறுக்கக்கூடிய பாஜகவுடைய உண்மையான முகம் இப்பதான் வெளிப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்றத்துக்கு உள்ள மட்டும் இல்ல, நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் அவங்க ஒரு மிகப்பெரிய போராட்டம் அப்படின்றதையும் நடத்தி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நாளை அல்லது நாளை மறுநாள் இந்த திட்டத்துக்கான பெயர் மாற்றம் செஞ்சதுக்கு எகெயின்ஸ்டா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு பெரிய போராட்டம் சென்னையில் நடத்தப்படும் அறிவிக்கப்பட்டிருக்குது. வெறும் சென்னையில் மட்டும் இல்லை, நாடு தழுவிய அளவில் பல இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரம் சம்பந்தமான போராட்டங்கள் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல பிரச்சனை வெறும் இந்த பேர் மட்டும் கிடையாது. இந்த பெயரை மாற்றியதன் மூலியமா ஒட்டுமொத்த விஷயத்தையும் மடைமாற்றுவதற்கு பாஜக முன் வந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இந்த நம்ம வேலை வாய்ப்புன்னு பார்த்தோம்ல 100 நாள் அப்படின்ட்டு, அந்த 100 நாளை 125 நாட்களா உயர்த்தி இருக்கிறாங்க. உடனே உங்களுக்கு கேள்வி எழும், சரிங்க பேரை மாத்திட்டு போறாங்க, ஆனா 100 நாள் அப்படின்றது 125 நாளா உயர்த்தி இருக்கிறாங்கல்ல, அது நல்லது தானே? கிராம மக்களுக்கு இன்னும் ஒரு 25 நாள் கூடுதலா வேலை கிடைக்கும் தானே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆக்சுவலா அங்கதான் செக்கே இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இந்த மன்ரேகா திட்டத்திற்கு மத்திய அரசு முழுமையான தொகையை, அதாவது தமிழ்நாட்டில் அந்த மன்ரேகா திட்டம் செயல்படுத்தப்பட்டாலும் சரி, கேரளாவில் பண்ணாலும் சரி, வடகிழக்கு மாநிலங்கள்ல பண்ணாலும் சரி, உத்தரப்பிரதேசத்துல பண்ணாலும் சரி, குஜராத்ல பண்ணாலும் சரி, அந்த 100 நாள் வேலைகளுக்கு அந்த யார் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கான தொகை அப்படின்றது, அவங்களுக்கான சம்பளம் அப்படின்றத மத்திய அரசு அவங்க கொடுப்பாங்க. இதுக்காக வருஷம் ஒரு பல்கான அமௌண்ட்டை பட்ஜெட்ல ஒதுக்குவாங்க. அதுக்கப்புறமா என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்றது மாதிரியான ஆடிட்டை வந்து மத்திய அரசுக்கு மாநில அரசுகள் சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிதியை பகிர்ந்து கொடுப்பாங்க.
இப்ப என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே இருக்கக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலேயே மத்திய அரசு மாநிலங்களுக்கு தர வேண்டிய தொகையை பல்லாயிரம் கோடி ரூபாயை நிலுவையில வச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. இப்போ ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த தொகை கிடையாது. அதுக்கு பதிலாக நாங்கள் வெறும் 60% தொகை மட்டும்தான் தருவோம். மீதம் இருக்கக்கூடிய 40% தொகை அப்படின்றத மாநில அரசாங்கங்கள் தான் மேற்கொள்ளணும் அப்படின்ட்டாங்க. அதாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பேர்டனை அப்படியே மாநில அரசு பக்கம் தள்ளி விட்டுட்டாங்க. நமக்கு தெரியும், தமிழ்நாடு மாதிரியான, கேரளா மாதிரியான தென் மாநிலங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி விதிப்பு மாதிரியான விஷயங்களால எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. நம்ம ₹1 மத்திய அரசாங்கத்துக்கு வரியா கொடுக்கறோம்னா அதுல இருந்து நமக்கு வெறும் 8 பைசா, 16 பைசா, 25 பைசா தான் வருது அப்படின்றது தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இந்த விவகாரம் பெரிய அளவில் பேசு பொருளானதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கான நிதியை கொடுக்க மாட்டோம், அதை மாநில அரசாங்கங்கள் தான் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இது மாநில அரசாங்கங்களுக்கு நிதி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய ஒரு சுமையா மாறப்போகுது. அதனால இந்த திட்டத்தை பல மாநில அரசுகள் கைவிடக்கூடிய சூழல் வரும் அப்படின்னு கூட ஒரு எச்சரிக்கை அப்படின்றது விடுக்கப்படுது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இப்ப இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு அப்படின்றது கட்டாயமா இருந்தது. அதாவது ஒரு வருஷத்துக்கு இந்த கிராமத்தை சேர்ந்த இத்தனை பேருக்கு 100 நாள் கண்டிப்பா வேலை கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ அதை டிமாண்ட் அடிப்படையில மாத்தி இருக்கிறாங்க. அதாவது தேவை இருக்குன்னா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த 100 நாள் வேலை, இல்ல அந்த 125 நாள் வேலை அப்படின்றத சொல்லியிருக்காங்களே தவிர தேவை இல்லாட்டி அங்க பண்ண வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உடனே இன்னொரு கேள்வி எழும், ஐயோ இது அநியாயமா இருக்கே, அப்ப என்னங்க பண்றது அப்படின்னு. ஆனா அதுக்கும் ஒரு விஷயம் வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, அப்படி ஒருவேளை அங்க தேவை இல்லை அப்படின்னாலும் கூட அதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த 100 நாள் வேலை வாய்ப்புல பலன் பெறக்கூடிய தொழிலாளர்களுக்கு மாநில அரசாங்கங்கள் பணம் அப்படின்றத கொடுத்துடணும். ஒரு வாரத்துக்குள்ள கொடுத்துடணும், இல்லாட்டி 15 நாட்குள்ள கொடுத்துடணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. யார் அந்த பணத்தை கொடுப்பாங்கன்னா திருப்பியும் மாநில அரசாங்கம் தான் கொடுக்கும். அதாவது வேலையே செய்யலைனாலும் கூட அவங்களுக்கு இன்சென்டிவ் தொகையா மாநில அரசாங்கங்கள் அவங்களுடைய பாக்கெட்ல இருந்து மக்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அதாவது முழுக்க முழுக்க மத்திய அரசு அவங்களுடைய பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு ஒட்டுமொத்த பாரத்தையும் மாநில அரசுக்கு மாற்றுறாங்க அப்படின்ற இன்னொரு மிக முக்கியமான பார்வை அப்படின்றதும் இதுல முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம என்னென்ன மாதிரியான வேலைகள் செய்யணும் அப்படின்றதையும் இனி மத்திய அரசாங்கங்கள் தான் முடிவு பண்ணும். நமக்கு தெரியும், இந்த மன்ரேகா திட்டத்தின் கீழே ஏரிகளை தூர்வாடுறது, கால்வாய்களை சரி பண்றது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்வாங்க. சில இடங்கள்ல கிராமப்புறங்கள்ல ரோடு போடுறது, அந்த மாதிரியான வேலைகளையும் இந்த பணியில் இருக்கக்கூடியவங்க ஈடுபடுத்தப்படுவாங்க. அதை முழுக்க முழுக்க மாநில அரசாங்கமும் அந்தந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸும் அதை முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருந்த சூழல்ல இனிமேல்ட்டு இந்த இடத்துல இந்த மாதிரியான வேலைகளுக்கு இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழே ஒரு பணியாளரை நியமிக்கிறாங்க அப்படின்றாங்கன்னா, அந்த வேலை செய்யப்படுது அப்படின்னா அதுக்கு முன்கூட்டியே மத்திய அரசு கிட்ட ப்ரொபோசல் அப்படின்றத கொடுத்து அவங்க அதுக்கு ஓகே சொல்லி அதுக்கப்புறமா அவங்க பட்ஜெட்ல அதை அலோகேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த திட்டம் வரும். நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு நாடு முழுக்க இத்தனை லட்சம் கிராமங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் மத்திய அரசு கிட்ட வராங்க அப்படின்னா அது எவ்வளவு தூரம் பிரச்சனையா மாறும். ஏற்கனவே ஏராளமான வேலைகள் பெண்டிங்ல இருக்கக்கூடிய சூழல்ல இது இன்னும் மாநில அரசாங்கங்களுக்கு மத்திய அரசாங்கத்தை ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட எதிர்பார்த்து கையேந்தி நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. இது ஆரம்ப கட்ட பிரச்சனைகள் மட்டும்தான். இன்னும் இந்த பில்லுல ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. இன்னும் பில் முழுமையா வெளியே வந்து எல்லா விவாதங்கள்லாம் வரும் பொழுதுதான் அதுல இருக்கக்கூடிய இன்னும் சிக்கல்கள் எல்லாம் தெரிய வரும். ஸோ ஒட்டுமொத்தமா ஏற்கனவே சிறப்பா செயல்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வேணுமனே சிதைக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை தான் எதிர்கட்சிகள் மிக பிரதானமா முன் வச்சிருக்கிறாங்க. இதை அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றது தெரியல. இவங்க ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேசிய அளவில் அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல பாருங்க நாங்க 100 நாள் வேலை வாய்ப்பை 125 நாளா உயர்த்திட்டோம் அப்படின்ற விஷயத்தை தான் புரோபகண்டாவா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நியாயமா சொல்லப்பட வேண்டிய விஷயங்களை மறைச்சிட்டு சாதகமா இருக்கக்கூடிய அம்சங்களை மட்டும் செய்தியில வர்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் நம்ம அப்படி பண்ண முடியாது. இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே மக்கள்கிட்ட கொடுக்குற வேலையை தான் நம்ம அதை கேபிட்டல்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த மன்ரேகா திட்டத்துல ஏற்கனவே மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை எனக்கு ஏன் மாத்துறாங்கன்னு தெரியல. சரி, உங்களுக்கு நிதி பிரச்சனையில மாநில அரசாங்கங்கள் கிட்ட சுமையை மாத்தணும்னு நினைக்கிறீங்க, 125 நாளா உயர்த்தணும்னு நினைக்கிறீங்க, அது எல்லாமே பண்ணுங்க. ஆனா அதுக்கு எதுக்கு மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை மாத்துறாங்கன்னு தெரியல. அதுலயும் ஒரு அரசியல் சூட்சமம் இருக்கு. இப்ப என்ன, மகாத்மா காந்தி அவருடைய பெயரை மாத்திட்டு அங்க ராம்சி அப்படின்னு கடவுள் ராமருடைய பெயர் வர மாதிரி பண்ணியிருக்கிறாங்க.
ஆப்வியஸ்லி எதிர்கட்சிகள் திமுகவாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும், அவங்க எல்லாருமே அதை எதிர்க்க தான் போறாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி அதை எப்படி ப்ரொபகண்டா பண்ணுவாங்க, அதை எப்படி பரப்புரையா பண்ணுவாங்க? பாருங்க இந்து கடவுளான ராமருடைய பெயரை இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்க மறைச்சிருக்கக்கூடிய பெயர் அப்படின்றது தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயர் அப்படின்னு. ஆக்சுவலா இந்த விவாதம் நடந்துட்டு இருக்கிறப்போ பார்லிமெண்டேரியன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய வெரி சீனியர் எம்பியான சுகதா ராய் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. நீங்க ரொம்ப டாக்டிக்கா ராமருடைய பெயரை இதுல கொண்டு வந்திருக்கிறீங்க, ஆனா நாட்டுக்கு இப்போதைக்கு தேவைப்படக்கூடியது ராமரை விட மகாத்மா காந்தி அவர்கள் தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. இன்னும் சொல்ல போனா மகாத்மா காந்தியுடைய புகைப்படங்களை அந்த விவாதத்தின் போது எதிர்கட்சிகள் எடுத்து காட்டினப்போ சபாநாயகரை அந்த போட்டோஸ் எல்லாம் கீழே இறக்குங்க, அந்த போட்டோஸ்ன்றாரு. சார், அது இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தர்றதுக்காக அரும்பாடுபட்ட, இந்தியாவுடைய சுதந்திர மண்ணில் உயிரை இழந்த, துப்பாக்கி குண்டுகளுக்கு அவருடைய உயிரை துறந்த, தியாகம் பண்ண மகாத்மா காந்தி அவருடைய பெயர். ஸோ இந்த அளவுக்கு தான் இவங்க மகாத்மா காந்தியை கையாளுறாங்களோ அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியும் இந்த இடத்துல தொக்கி நிற்குது. இப்போ ஒட்டு மொத்தமாக இந்த சினாரியோவை, இந்த பில்லை எப்படி பார்க்குறீங்க, இந்த பில்லில் இருக்கக்கூடிய மசோதாவை எப்படி பார்க்குறீங்க, குறிப்பாக மகாத்மா காந்திக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.